சொல்லு ப்ரோ. ஜின்னத்தி வன்னாஸ் லா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். வேற மந்திரத்தை வந்து மண்டியில் சொல்லி பார்க்குறாங்க. பேயா இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் அஃபெக்ட் ஆகும். கீழே கீழே ரொம்ப கீழே கொட்டுது பாரு ப்ரோ. கேமரா அந்த ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜின் வீடியோ. கைஸ், நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜின் இருக்கிறதாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை, ரொம்ப ஹாண்டடாக ஒரு காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு பில்டிங்கை வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் நான் மட்டும் போல் என் கூட வந்தாங்க. அது இல்லாமல் அந்த தவளை போயிட்டு வந்துட்டுக்கப்புறம் இருந்த முக்கால்வாசி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிருக்கு. சரி, டெலீட் ஆகிடுச்சு, வேறு எதாவது போடலான்னு நினைக்கும் போது ரொம்ப தூரம் அந்த லொக்கேஷனுக்கோசரமே ரொம்ப 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 தூரமே ட்ராவல் பண்ணி அந்த லொக்கேஷன் போயிருக்கோம். நான் மட்டும் போல் என் கூட துளசி ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ, அப்புறம் சரவணா ப்ரோ, அப்புறம் என் ஃப்ரெண்டு, நான் எல்லாமே ட்ராவல் பண்ணி தான் அந்த லொக்கேஷனுக்கே போனோம். அதுக்கோசரம் தான் கைஸ் இப்போ இருக்கிற கிளிப் கூட நான் போடுறேன், இல்லைனா வேறு வீடியோ தான் போட்டிருப்பேன். வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதில் மெயினான ஃபுட்டேஜ் தான் கைஸ் கொஞ்சம் டெலீட் ஆகிருக்கு. அப்புறம் உள்ளே போனது கொஞ்சம் இன்ட்ரோ எல்லாமே டெலீட் ஆகிருக்கு. இருக்கிறத நான் போடுறேன், பாருங்கள். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஹெட்செட் போட்டு பாருங்கள். கைஸ், வீடியோ ப்ளே பண்ண பாருங்கள். யாரு ப்ரோ ஒரு மாதிரி அப்படி கழுத்து நெரிச்சு இருமுவாங்கல்ல? அதான் ப்ரோ, ஜஸ்ட் மிஸ் மண்டையில அடிச்சிருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, இரு ப்ரோ, கரெக்டா இரு ப்ரோ. எனக்கு பயமா இருக்கு ப்ரோ. எனக்கு ப்ரோ போன வாட்டி நம்ம போன லொகேஷன் போய் எடுத்தோம்ல, அது பயங்கரமா இருந்துச்சு. இப்போ கல்லு எல்லாத்தையும் அடிச்சுது, அந்த மாதிரி அடிக்குது ப்ரோ. அது ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜின்சுரா சொல்லி பார்க்கலாம். ஜின்சுரா அப்படி சொல்லி இதுவாச்சுன்னா இப்போ ஜின்னா இல்லைன்னு எங்களால் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் வந்து வேறு மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளே சொல்லி பார்க்குறாங்க. பேயா இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் அஃபெக்ட் ஆகும். ஜின்னா ப்ரோ என்ன ப்ரோ அது எதுக்கு ப்ரோ இப்போ கத்துற? ஏய் வெள்ளா ப்ரோ, என்ன மந்திரம் ப்ரோ சொல்லு ப்ரோ, நானும் கத்துக்கிறேன் ப்ரோ. எல்லாருமே ஒரு பயத்தில் இருக்காங்க. எப்படி ப்ரோ ஜின்னு எப்படி ப்ரோ சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி வந்து மேலே பார்த்த உருவம் அப்படிதான் ப்ரோ. எந்த பேயா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நேரத்துக்கு கத்து நம்ம தெரிச்சுட்டு இருக்கணும். எங்கள் குரு எனக்கு அதை சொல்லிக்கிறாரு. இந்த மந்திரம் 18 வாட்டி இல்லை, ஒரு 3 வாட்டி சொன்னாவே அது என்ன எந்த பெரிய பேயா இருந்தாலும் எந்த பெரிய கட்டாக இருந்தாலும் அலறிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் நான் சொன்ன 9 வாட்டி சொன்ன 9 வாட்டியுமே அது ஒன்றுமே பண்ணல. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஜின்னா தான் இருக்கணும். ஆமாம் ப்ரோ, பூ வாசனை வருது. இல்லை ப்ரோ, நம்ம சுற்றி ஃபாரஸ்ட் இருக்குல்ல, பூ வாசனை வரும். மல்லிகைப்பூ வாசனை இல்லை எப்பவுமே இல்லை. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹெவியாக அடிக்குது ஸ்மெல்லு. யாரும் பக்கம் இருக்க மாதிரி இப்போ தான் ஹெவியாக அடிக்குது. அதான் சொல்கிறேன் ப்ரோ. கேமரா மேலே சொல்லி பார்க்கலாம். மேலே சொல்லி பார்க்கலாம். ஜின்சுரா கேள்வி மேலே போய் சொல்லி பார்க்கலாம். அப்படி சொல்லி பார்த்து எதனா அப்டேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுல ப்ரோ. அது 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 பண்ணிக்கலாம். புராணம் எதனா படிக்கலாமா ப்ரோ? அஃபெக்ட் கத்தும்ல? ஓகே ப்ரோ. மேலே போகலாம். ஆமாம் இப்படியே போங்க ப்ரோ. பார்த்து ப்ரோ, சேஃப்டியாக போ ப்ரோ. பார்த்து தெரியுது. பாரத்தில் எங்கள் பாரத்தில் என்னென்னமோ கிடக்குது. ஆங்கிள் போ ப்ரோ. வாய்ஸ் கேட்டுச்சு ப்ரோ, சத்தியமாக வாய்ஸ்க்கு அதே வாய்ஸே எனக்கு கேட்டுச்சு. இப்போ தலைவா சத்தியமாக கீழே பொம்பளை குரல் கேட்டுச்சு இல்லையா? இப்போ சத்தி மதர் பம்சா கேட்டுச்சு பொம்பளை குரல்.
அதே மாதிரி தான் சத்தியமாக ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. ஆக்ரோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ பேய். ப்ரோ இங்கே பாரு கல்லுலாம் பாரு ப்ரோ. சத்தியமாக இங்கே பாரு ப்ரோ. கிளாஸ் எல்லாம் உடச்சி நாஸ்தி பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. ஒரு வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. சேஃப்டி முக்கியம் இல்லை. என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் விளையாட்டுக்கு பண்ணுறது விநாயகர் சொல்லுவாங்க தெளிவா. அது மூளையில எரிச்சு விட்ட மாதிரி எப்படி எரிஞ்சிருக்கு ப்ரோ. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, கட்டையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்காங்க. கட்டை ப்ரோ யார் ப்ரோ எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ? தள்ளி தான் தொலையாண்டாப்பா. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ. தலைவா இல்லை கட்டை கழட்டிக்கிட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடிக்கிறதுக்குலாம் இல்லை. அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பெருசு எப்படி ப்ரோ இருக்கிறது? எவ்வளோ ஒரு சைஸ் இந்த கட்டை பாரு ப்ரோ. அப்படி எப்படி ப்ரோ அது எங்க இருந்து கழட்டி எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ? கழட்டி யாரா எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ? கீழ எல்லாம் பாரு ப்ரோ. இந்தியன் ஆக்டிவிட்டி பண்றவங்க வந்திருப்பாங்க ப்ரோ. ஜின் கரலாம் போ வெளிய போ. நடுவில் பேசலாமா ப்ரோ? ஜின்னுக்கு நடுவில் தான் ப்ரோ பேசணும். ப்ரோ முட்டை பாரு ப்ரோ. இரு ப்ரோ சமைச்சு ப்ரோ யாரோ சமைச்சுலாம் சாப்பிட்டுருக்காங்க. சமைச்சு தான் ப்ரோ சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சமைச்சு சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியலப்பா. நிறைய பேட்டரிஸ் வச்சு நிறைய வந்துருக்கு. தெரியுது பார்த்துட்டு தெரியுமா? பார்த்து தெளிவா போ தெளிவா என்ன எதுன்னு தெரியாம அத்தா பூ பார்த்துல இங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து ஜின்சுரா சொல்லி பார்க்கறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அஃபெக்ட் ஆதான் பார்க்கலாம். என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஜின்னதி வன்னாஸ் லா இல்லாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏய் ப்ரோ. ஏய் யாரு எட்டி பாச்சு ப்ரோ? இவர் மந்திர சொல். லா இல்லாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ். ப்ரோ ரிச்சுவல் இங்கே பண்ண கத்துறேன். ரிச்சுவல் இங்கே பண்ணிக்கலாமா ப்ரோ? ப்ரோ ரிச்சுவல் இங்கே பண்ணிக்கலாம் ப்ரோ. அவ்வளோ ப்ரோ. கீழே ரொம்ப ரிஸ்க். மேலே தான் கொஞ்சம் இதெல்லாம் அஃபெக்ட் அடிக்கிற மாதிரி ஆகாது. சர்க்குலர் ப்ரோ. கீழே போட்டுது பாரு ப்ரோ. எப்படி இங்கே போட்டு கேமரா அந்த ஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ரோ ஆன் பண்ணிட்டேன் வீடியோ. வேற லைட் என்ன போடுங்க பாத்துங்க. வேற லைட் என்ன போடுங்க. டார்ச் லைட் எடுங்க ப்ரோ. பேக் எடுத்து கொஞ்சம் ப்ரோ. ப்ரோ கலசி ப்ரோ. பேக் மட்டும் எடுங்க ப்ரோ. பேக் மட்டும் எடுங்க. பேக் எடுங்க ப்ரோ. பேக் எடுங்க. தீப்பெட்டி இருக்கு பாரு எடுத்து ப்ரோ. இங்கே ப்ரோ 10 தான் ப்ரோ. எடுத்து பத்தி பாரு கலசி ப்ரோ. வெயிட் சரி ப்ரோ. அதான் ப்ரோ இப்போ நீங்க வந்து ரிச்சுவல் பண்ண ப்ரோ. ஜின் வர வைக்கிற மாதிரி இருக்கு. ஜின் வந்து பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம ரிச்சுவல் பண்ண போறது நம்மளா இது பண்ணுமா இல்ல ஜின்? அதான் ப்ரோ ஜின் நம்ம இங்க அழுகி போறோம் ப்ரோ. தூக்க போறோம் என்ன? அவங்க நம்ம சொல்ற டார்ச்சர் ஓகே. ஒரு பைக் எடுக்கறாரு. கைஸ் இந்த ரிச்சுவல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னை இங்கே வந்து ஜின்னை அழிக்க போகிறதா சொல்கிறார் நம்ம ஆகாஷ் ப்ரோ. அதுக்காக வேலை தான் இப்போ கைஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால கேமரா அந்த வச்சுட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே காமிக்க சொல்ல மட்டும்தான் இதெல்லாம் எல்லாமே பண்ணுறது. ப்ரோ எங்க ப்ரோ கருப்புறேன் ப்ரோ. தீப்பெட்டி ப்ரோ. நான் வச்சிட்டா ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அது மேலே மச்சி ப்ரோ. நான் ப்ரோ தீப்பெட்டி கவர் பண்ணி எடுத்துனா வச்சிரலாம். ப்ரோ அப்படினா ப்ரோ வாட்டர் மூடில இருக்கு உள்ள.
இதோ அப்படியே பில்டிங் சுற்றி யாரும் இது பண்ணுறப்பே ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அந்த இது ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி ஒரு கிளைமேட் மாதிரி அது மாதிரி இருக்கு. அப்படியே சரி ப்ரோ ஆரம்பிக்கலாமா ப்ரோ? ஆரம்பிங்க ப்ரோ நான் வாட்ஸ்அப்பில் சொன்னோம்ல அந்த மந்திரம் நீங்கள் உள்ள சொல்லணும் ப்ரோ. ஓகே ப்ரோ சொல்லுங்க ஃபோன் அனுப்பிங்க ப்ரோ. ப்ரோ இது இருக்கு ப்ரோ இது ப்ரோ ப்ரோ சகத்து உள்ள செருப்பு பண்ணிக்க வெளியே வந்துருக்கு ப்ரோ. ரிச்சுவல் பண்ண போகிறோம் இப்போ செருப்பு பண்ணி போறியா? பயங்கரமான என்ன வேணால் நடக்கலாம் அந்த இடத்துல. இந்த இடத்துல கைஸ் ஆக்சுவலாக அப்புறமா என்ன நினச்சி நான் சொல்லிடுறேன். கரெக்டாக அந்த ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு எக்ஸ் சிம்பிள் போட்டு உள்ளே எல்லாருமே நின்னோம். நாங்கள் வந்த நான் துளசி ப்ரோ, சரவணா ப்ரோ, அப்புறம் ஃப்ரெண்டு, நான் மொத்தமாக 5 பேர் பக்கம். ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு மந்திரம் சொன்னார். உடனே துளசி ப்ரோ வந்து வாட்ஸ்அப்பில் அமுச்சுட்ட மந்திரம் வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஆகாஷ் ப்ரோ வந்து அவர் சொல்ல சொன்னார். சொல்லும்போது சடனாக வந்து சரவணா ப்ரோ வந்து அந்த வட்டத்தை விட்டு வெளியே அப்படியே விழுந்துட்டார். யாரோ அப்படி தள்ளி விட்ட மாதிரி அப்படியே விழுந்துட்டார். டக்குன்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, எழுந்து கத்துறாரு. அந்த வட்டத்தை அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா எல்லாருமே அங்கே பயந்துட்டோம். ரொம்ப கத்திட்டார் அந்த தாவில். ஏதோ பேசுகிறாரு. ஆனால் என்ன பேசுகிறான்னு எங்களுக்கு புரியல. நாங்களும் முடிஞ்சளவு தடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் நிற்கிற மாதிரி தெரில. அப்புறமா ஆகாஷ் ப்ரோ சொன்னார், ப்ரோ அவர் உடம்புல சின்ன இருக்குது, ஜின்னை அழிச்சிடலாம், அவர் வந்து நீங்கள் வட்டத்துக்குள்ளே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வட்டத்துக்குள்ளார அவர் கூப்பிட்டு வந்து ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அப்புறம் அந்த ஏதோ அதுக்கான பொருளுங்களை எடுத்துகிட்டு வந்திருந்தார் நம்ம ஆகாஷ் ஏற்கனவே. அந்த பொருளெல்லாம் வச்சு இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இதான சைலண்ட் ஆகி டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டார். அப்புறமா எழுந்து யாருமே இந்த தாவல் இருக்க வேணாம், சீக்கிரம் போகலாம், ஜின்னு வந்து இங்கே தான் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இவர் உடம்பு விட்டு போயிருக்கு தவிர அழியல, நம்மளை என்ன வேணால் பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆகாஷ் ப்ரோ. அதுக்கோசரமே நாங்கள் போன 5 பேருமே திருப்பூர் ரிட்டன் காட்டுக்கு அந்த வெளியே வரத்துக்குள்ளே எங்கள் உயிரே எங்கள் கையில் இருக்குமானே நாங்கள் டவுட்டாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு பெரிய லொக்கேஷன் கைஸ். ஒரு பெரிய ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு லொக்கேஷனு. நீங்களே பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. அந்த காட்டில் என்ன தான் நம்மளை யாராவது கொடூரமாக கொன்னா கூட நம்மளை பாடி கண்டுபிடிப்பு இல்லைனா கூட 3 நாள் 4 நாள் ஆயிரும் கைஸ். அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல அங்கே போயிட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆயிடுச்சு. ஆனால் முக்கியமாக அந்த தாவலை ரொம்ப வந்து அஃபோர்ட் பண்ணது சரவணா ப்ரோ மட்டும்தான். வீடியோ இருந்துச்சு என்கிட்ட, என் மொபைலில் இருந்துச்சு, சேவலாக தான் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி டிலேட் ஆகிடுச்சு சத்தியமாக இப்போ வரையும் எனக்கு தெரில. ஆனால் கொஞ்சம் ஃபுட்டேஜ் மட்டும் இருக்குது. இந்த நார்மலாக நான் கீழே போனது அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. அப்புறமா அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வேறு எதுவும் அந்த தாள் நடக்கலை பெருசாக. அதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் வீடியோஸில் எடுக்கிறேன். இப்போ வரையும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். போட்டு தான் இருக்கேன். நான் என் மேலே நம்பிக்கை இருக்குது. வீடியோ ரெகுலராக போட்டு தான் இருக்கேன். நீங்களும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு ஆறுதலாக இருக்கும். சரி நம்மளுக்கு இருக்காங்க, நம்ம போய் எடுக்கலாம், ரிஸ்க் எடுத்துக்கூட அப்படின்னு. ஏன்னா ஒரு கோஸ்ட் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம சொல்ல முடியாது. அங்கே என்ன வேணால் நம்மளுக்கு நடக்கலாம், என்ன வேணாலும். அதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் கைஸ் அந்த லொக்கேஷன் விட்டு எங்களால் வெளியே வர முடியும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கைஸ் இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் என்னை ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்து அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் உங்கள் ரீச்சோட போவேன். அந்த ஈவல் ஃபேக்ட்ரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேரா இல்லை ஒருத்தரே அதை கமெண்ட் பண்ணிங்களான்னு தெரியல. ஆனால் ஈவல் ஃபேக்ட்ரி பற்றி வந்துச்சு. என்ன ப்ரோ நைட் டைம் போகிறேன், நீங்கள் போவே இல்லை, அந்த தகவல் சும்மா ட்ரைலர் மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அப்புறம் போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது உண்மை சொன்னால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கான வழியே இல்லை. மேக்ஸிமம் சொன்னால் அதுதான் உண்மை. ஆனால் படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி யாருமே போகாத மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போக முடிஞ்சால் நான் தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா அது பெரிய ஃபேக்ட்ரி. தனியாக போனோன்னு சொல்லி சிங்கிளாக அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியெலாம் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதனால் மினிமம் ஆகாஷ் ப்ரோ வரன்னுக்கிறாரு. அவர் ஒரு ஆள் வந்தார்னா அவர் ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுவார், நான் ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ கைஸ் அவ்வளோதான். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ். ஓகே, திருப்பூரோட அடுத்த நல்ல ஒரு கோஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். பை கைஸ்.